ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். ப்ரான்ஸ் வச்சு ஒரு கிரேவி, இறால் கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இந்த இறால் கிரேவி நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ்ல கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிறமா ஆகட்டும். நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து ஒரு 50 கிராம் அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடலாம். அது பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்ட அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அன்னைக்கு 3 தக்காளி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சு சேர்க்கும் போது நல்லா திக்கா இருக்கும், கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப எறா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ எறா எடுத்திருக்கேன். அது நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். எறா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. குக் ஆச்சுட்டா ரப்பர் மாதிரி ஆயிடும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்தோம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.